ஹாய் காய்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க ஸ்டோரி எப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாரணம் ஆயிரம் வினை தாண்டி வருவாயா அந்த மாதிரி பசங்க பொண்ணுங்களை தேடி போய் பழகிட்டோம் இல்லையா. இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொண்ணு ஒரு பையனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அவங்க தேடுறாங்க அப்படின்றத ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். அட எங்க வளவலன்னு பேசிக்கிட்டு கதைக்குள்ளே போயிடலாமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2013 ஒரு கேங்ஸ்டர் கேங்கை காட்டுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி சண்டை போட்டுக்கும் போது 2 பேரில் ஒருத்தன் ஸ்மார்ட்டாக ஒருத்தவனை அடிச்சு அனுப்புறானே. அவன் கையை பிடிச்சி இவர் தான் நம்ம ஹீரோ, அவர் அடிச்சதுனால இவர் தான் பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இப்போ கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. அதாவது 2023 நடக்கிறத காமிக்கிறாங்க. இங்க உட்காந்து சாமியை கும்பிட்டு இருக்காரு இவர் நம்ம ஹீரோ. ரொம்ப நேரமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணி இவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. கார்ல ஒருத்தவங்களாம் ஹீரோ மாதிரி இறங்குறாங்க. ஆனா யாரும் ஹீரோ கிடையாது, எல்லாருமே அசிஸ்டன்ட் தான். ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ரத்த கரையோட நிறைய பேக்கெட் போட்டு சவுத்தால் பேப்பர் போட்டு சுத்தி இருக்கு. ஆக்சுவலாக அதுக்குள்ள இருக்கிறது என்னது அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும். அதுல இருந்து ஒருத்தன் வெளியில வந்து ஹீரோ கால் பண்றான். கால் பண்ண ஹீரோ தான் இங்க தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க போயிட்டு வலிமாமை வலிப்பு புளிமாங்கா புளிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ரிங்டோன் ஓடுது. அதை பார்த்து அங்க இருந்த சொட்டத்தலைங்க எல்லாருமே வந்து செம்ம காண்டாகிறாங்க. சைலண்ட் சைலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அவனுங்க வந்து இந்த மாதிரி சவுத்தால் பேப்பர்ல ரத்தமா இருக்கு, நிறைய உடல்கள் கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஹீரோ வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு எழுந்துக்கிற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எழுந்திருக்க முடியல. ரொம்ப நேரமாக நம்ம காலை இப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா மறுத்து போகும்ல, அந்த மாதிரி அவர் கால் மறுத்து போகுதுங்க. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி செம்ம பல்ப் வாங்குறாரு. அங்கே இருக்கவங்கலாம் என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியாக எழுந்து வெளியில் வந்துடுறாரு. இந்த சீனை கட் பண்ணி இங்கே ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கா பாருங்க, போலீஸ் யூனிஃபார்மில். இவ தான் நம்ம ஹீரோயின் போலீஸ்லாம் நினச்சிடாதீங்க, போலீஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கா, அவ்வளோதான். அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் ஃப்ரெண்டு பார்ட்டிக்குள்ளே இருக்கான்றா. எப்படி உள்ளே வர்றது அப்படின்னு கேட்கும் போது அவள் தான் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கால, உள்ளவே விட மாட்டாங்க. அதுவும் பேரல்னா சுத்தமாக விட மாட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் அவள் ஃப்ரெண்டு கேட்குறா எப்படி உள்ளே வந்த அப்படின்னும் போது தோரிக்கே ட்ரெஸ்ஸு, அதை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டான். அவள் ஃப்ரெண்டும் அப்படியே பார்ட்டி பண்ண போயிடுறா. செம்மையாக பார்ட்டி நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஹீரோனா இவர் மட்டுமே ஹீரோன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக இன்னொருத்தவரும் இருக்காரு இந்த படத்தில், டபுள் ஹீரோ. எப்படிடா ஒரு பொண்ணுக்கு 2 பசங்க அப்படின்னு யோசிப்பீங்க. 2 ஹீரோ தான், வேறு எதுவும் கிடையாது. 2 பேரையும் கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க, சரியா? இப்போ ஹீரோயின் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த சைடு ஹீரோ வர ஹீரோயினோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஏதோ வச்சுருக்காங்க. 2 பேரும் போகும்போது எதர்ச்சியாக மோதிடுறாங்க. அப்படி மோதும் போது அவங்க ட்ரெஸ்ஸு கலண்டு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்த அந்த பேக்கெட்ஸ்லாம் கீழே விழுது. ஆக்சுவலாக ஹீரோயின் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அந்த சாக்லேட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. க்ளப்பில் போயிட்டு எவனா சாக்லேட் வச்சுருப்பானா, அந்த சாக்லேட் எல்லாம் அப்படியே சதறி எல்லா இடத்துலையும் விழுது. அப்போ வந்து ஹீரோயின் அதை பொறுக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இருக்காருல, அவருமே ஒரு திருடனை தேடி தான் அங்கே வந்திருக்காரு. வந்ததும் அவங்க கேங்ஸ்டர் மாதிரி ஒரு 3 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஃபோட்டோ காமிச்சு இவனை நீ பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவன் வந்து இவனுக்கு முரணா பதில் சொல்லிகிட்டே இருக்கான். அப்படி அவன் கொண்டு போகிற சரக்கு எடுத்து அதை கீழே ஊற்றிட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சின்ன வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. இப்படி வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், சார் இங்கே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடி இந்த கேங்ஸ்டர் போட்டு அவனை அடி நடிச்சு அவன் கையில் இருக்க பாட்டில் கீழே தட்டி விட்டுறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, எம்ப்ளாயிஸ் எல்லாம் அடிக்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவன் அப்படியே போயிடுறான், அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ போயிட்டு கீழே உட்காந்து அவர் தூக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே உள்ளதான் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டு இப்படி பிடிச்சி இழுத்தாங்களா ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸு கால் எடுத்து மேலே இருக்க யூனிஃபார்ம் மட்டும்தான் இருக்கு. அங்கே இருக்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போலீஸ் ஆச்சு, அவரை தட்டி கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் முன்னே போயிட்டு கையில் வச்சிருந்தா டம்மியான ஒரு விலங்கு இருக்கு, அதை எடுத்து அவருடைய கையில் போட்டு விடுறா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, ஹீரோ ஒரு லாயரும் கூட. இப்படி போட்ட உடனே அவகிட்ட எதிர்த்து கேட்குறாரு, எப்படி நீங்கள் விலங்கு போடலாம், என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீங்கள் இப்படி பண்ணலாம், எங்கே உங்கள் ஸ்டார், எங்கே உங்கள் ஐடி எல்லாம் கேட்கும் போது என்னோடய ஐடியை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ போலீஸே இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போலீஸே இல்லாமல் நீ எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரியல் போலீஸ் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்கேருந்து ஓடிய போகிறா. கையில் ஹேண்ட்கப்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவர் தான் தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஹேண்ட்கப்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஓப்பன் ஆகிடுது. அது ஜஸ்ட் ஒரு பொம்மையில் செய்யப்பட்டது. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. நம்மளே முட்டாளாக்கி ஏமாத்திட்டு போயிட்டாலே, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன பண்ணுறா, எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி போகிறா. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் போலீஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி சின்னதாக கடைக்கு வெளியில் வேஷம் போடுறது, அந்த மாதிரி ஏதாவது சின்ன வேலை கிடச்சுன்னா அதை பண்ணிட்டு பிழைக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட வேலைக்காக போகிறாங்க.
அவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேறு லெவலில் கிளாஸ் எடுக்கிறான், வேறு லெவலில் பில்டப் பண்ணுறான். அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு நான் அந்த வேலைக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குற அந்த பாக்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலாக அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அந்த பொம்மை ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் இருக்குது. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் சாப்பிட்றதுக்காக வராரு. அவருக்கு தடபுடலாம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கூட 4-5 பாடி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது அவங்க யாராவது சாப்பிட்டா தான் அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிடுவாராம். அதனால் எல்லாரும் உட்காந்து காடை ப்ரே பண்ணிவிட்டு இன்றைக்கி யார் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதில் ஒருத்தவன் நான் டெஸ்ட் பண்ணுறேன் சார் அப்படின்றான். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும் போது தான் அதில் ஃபோனை எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தவன் காமிக்கிறான் ஹீரோயின் தட்டி விட்டுட்டு போன அந்த டேப்லெட் இருக்குது இல்லைங்க, அது வந்து அந்த ஃபோட்டோஸ் அங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்கும் போது இது ஒரு போதை மாத்திரையா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இப்போ தான் ஹீரோவுக்கு புரிய வருது, அப்போ ஒரு போதை மாத்திரை திருடியா இருப்பா போல இருக்கு, என்ன ஏமாத்திட்டு போயிட்டா, அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவன் ஒரு பாட்டில் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த வேலைக்கு போகிறா. அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்திருக்காரு, அந்த குட்டி பையனும் இருக்கான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குட்டி பையன்ட்டு நிறையா காசை வாங்குறாரு. காசை வாங்கிட்டு அந்த கடைக்குள்ளே போகிறாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா, சின்ன பையன்கிட்ட போய் காசை திருடுறான் பாரு, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோவோட தலையிலே ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். அந்த பாட்டில் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டதுனால ஹீரோயின் தான் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அங்கேருந்து அவன் தப்பிச்சு போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட்றாரு. அந்த ஹோட்டலில் ஒரு வயசான பாட்டி தான் சமைக்கிறாங்க. அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்லேருந்து காசை திருடிட்டு போயிருப்பான். அவன்கிட்டருந்து காசை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட கூட கொடுக்கல, அவங்க வச்சிருக்க அந்த கல்லாப்பெட்டி இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் அதுக்குள்ளே வச்சிடறான். இப்போ கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. சாப்பிட்டதுக்கு பில் கூட பே பண்ணவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வரவன் போகிறவங்களாம் சும்மா சாப்பிட்டு போனால் நான் என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் கடையை ரன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்படி பார்க்கும்போது அந்த பாட்டில் ஃபுல்லாக காசாக இருக்குது. அப்போ தான் யோசிக்கிறாங்க இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பாவம், ஒரு நல்ல பையன் இப்படி தப்பாக நினச்சிட்டுமோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோ அங்கேருந்து எழுந்து கிளம்பிடுறாரு. சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு கடைக்கு வெளியில் அந்த பாட்டில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாரும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க, அந்த கடையை பற்றி நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு குடிகாரன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீ யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். அதாவது அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. அவங்க வரவங்க போகிறவங்களுக்குலாம் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டாருங்க. இவன் என்ன பண்ணுறான், குடிகாரன் பட்டுன்னு அவங்க மேலே வந்து அந்த கேப்பை கழட்டிடுறான். இப்படி கழட்டின உடனே ஹீரோவுக்கு இவ தான் நம்மளை ஏமாத்திட்டு போனவடா அப்படின்னு சொல்லிட்டு துருத்துறாரு. அவளும் ஓடுறா, இவரும் துருத்துறாரு. ஓடிக்கிட்டே இருக்கா, இவரும் துருத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல போயிட்டு கீழே விழுந்துடுறா. அவளால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓட முடியல. கீழே விழுந்ததுக்கப்புறம் அவளால் ஏந்திருக்கவும் முடியல. அதாவது பாட்டிலுக்குள்ளே மாட்டின மாதிரி இருக்கு. அதாவது குரங்கு கையில் அந்த தேங்காய் மூடி கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுந்திருக்க முடியல. நம்ம ஹீரோ தான் தூக்கி விட்டுறாரு. அவள் கையை பிடிச்சி வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், என்னை ஏமாத்தினதுக்கு, போலீஸாக நடித்ததுக்கு, போதை மருந்துலாம் திருடினதுக்கு உன்னை போலீஸாக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ப்ளீஸ் சார், என்னுடைய ட்ரெஸ்ஸு மட்டும் அங்கே இருக்குது, என்னுடைய வேலை மட்டும் போயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு போனால் சொன்ன மாதிரி அவருடைய வேலை போயிடுச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அந்த கடை ஓனர் பொறுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு போனால் போதுன்னு வேலை கொடுத்தா நீ ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பேகை தூக்கி கிடச்சுறாங்க. இதை ஹீரோ நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. செம்ம மூட் ஆஃப் ஆன ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இவனால் எனக்கு வேலையும் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்க பேக்லேருந்து அந்த சாக்லேட்டுன்னு நினச்சிட்ருக்கு அந்த போதை மாத்திரை எடுத்து வாய்க்குள்ளே போடுறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அந்த சாக்லேட்டு, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த போதை மாத்திரை அது என்னன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு விலாவரி அவங்க சொல்லவும் இல்லை. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த டேப்லெட்ஸ் எடுத்து வாயில் போடும்போது ஹீரோ என்ன பண்ணுறாரு, எதுக்கு அதை போடுற, அது மாத்திரை, அதை போட்டால் செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயிலேருந்து கீழே துப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தை பிடிச்சி நெத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ கடையில் போய் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது ஹீரோயினோட வாயிலேருந்து அந்த சாக்லேட் பறந்து போய் ஹீரோட வாயில் விழுது. அது எப்படின்னா ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது. அது ஹீரோயோட வாயில் விழுந்த உடனே அப்படியே வயிற்றுக்குள்ளே போயிடுது. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, ஹீரோயினை கூட்டுகிட்டே போகிறாரு. ஹீரோயின் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாக்லேட்டு தான் நினச்சிட்டு இருந்தான், இதனால் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஒன்னால தான் இந்த நிலமை எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டுங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டுறாரு. உடனே அவள் வந்து பயந்துட்டு அங்கேருந்து குடுகுன்னு ஓடி போகிறான். இவன் நேராக போயிட்டு இவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவாள். அவள்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவன் ஒரு பையனை இப்போ தான் தேட ஆரம்பிப்பா. அவன் பேர் ஹெங்ஹூ. அவனை தான் தேடிட்டு இருக்கா. அவனை தேடுறதா சொல்லி ஊரில் இருக்க எல்லா பையன்கிட்ட போய் வம்பிழுத்துருவா. எவனாவது லைப்ரரியில் உட்காந்துருந்தானா அவன்கிட்ட போய் வம்பிழுக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஃபார்மசிக்கு போய் அந்த ஃபார்மசியில் இருக்க ஒருத்தவன் மேலே கையை வச்சிருவா. அங்கேருந்து அவன் பொண்டாட்டி வந்து எப்படா அவன் மேலே கையை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். இவங்க கடுப்பாக என் வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா, இப்படி அவன் நேம் கூட தெரியாமல் அவனை தேட முடியாது, அவன் பேராச்சு என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஃபுல் நேம் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சீனை கட் பண்ணி யாரை தேடிட்டு இருக்காங்களோ அவரை தான் காமிக்கிறாங்க. பார்க்க க்யூட்டாக ஸ்மார்ட்டாக தாங்க இருக்காரு. இவர் ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் ஒரு நல்ல வேலையில் இருக்காரு. நம்ம ஹீரோ இருந்தார் இல்லையா, ஆல்ரெடி இருந்தார், அவரு கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. இவர் நேராக போனவுடனே ஒரு கைதி தான் மீட் பண்ணுறாரு. அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு எதுக்கு இந்த மிஸ்டேக் பண்ணணும்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவன்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அவன் வச்சிருக்க புக்கை கொடுக்குறான். அந்த புக்லேருந்து ஏதோ ஒரு கொஷின் எடுத்து அவன்கிட்ட கேள்வி கேட்குறாரு. திரும்ப அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கும் போது
இவனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ இருப்பார்ல அவரை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவரும் இந்த மாதிரி தான் பர்சனலாக போலீஸ் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட லாயர்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாரெல்லாம் திருடுறாங்களோ அவங்களாம் தேடி கண்டுபிடிக்கிறது, தப்பு பண்ணுறவங்கள பிடிக்கிறது, யாராவது திருடினாங்க பொய் சொன்னாங்க என்ன பண்ணாலும் போய் பிடிக்கிறது, அந்த வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு டீமை மேக் பண்ணி அந்த டீம்ல ஒரு சின்ன மீட்டிங் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நம்மளாம் எப்படி செவ்வாய்க்கிழமை சந்தை, சனிக்கிழமை சந்தை, வேலைக்கிழமை சந்தை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அங்க ஒரு சந்தை இருக்குங்க. அந்த சந்தையில யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் போய் கடை போட்டு என்ன வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கலாம். அதே சந்தைக்கு நம்ம ஹீரோயினும் கடை போட வந்திருக்கா. இதே சந்தைக்கு நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன கடை மாதிரி மேக் பண்ணலாம், அதாவது ஒரு சின்ன டோனட் மாதிரி வச்சு ரெடி பண்ணலாம், எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் பண்ணுறாங்க. இப்போ அதே சந்தைக்கு நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளும் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணலாம், அதாவது குழந்தைங்கெல்லாம் பிடிச்ச ப்ராடக்டாக இருக்குல்ல, அந்த பலூன் ஊதுறது அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்டை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கா. மீட்டிங்கோட ஹெண்டில் அந்த கூட இருந்த அல்ல கைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் ஹென்ஹுவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டை ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பன்னி கொழுப்புகளால் செய்யப்பட்டதா, அது பன்னியோட இறைச்சிலேருந்து பண்ணதான் அது. அதை காமிச்சு இதை தான் நம்ம இன்றைக்கி சேல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமும் ஆரம்பிக்குது, அதாவது அந்த மார்க்கெட்டும் ஆரம்பிக்குது. அந்த மார்க்கெட்டில் தான் நம்ம ஹீரோயின் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் கொஞ்சம் நஞ்ச டேலண்ட் கிடையாது, வேற லெவல் டேலண்ட்டுங்க. வேற லெவலில் கேமரா முன்னாடி பேசி எல்லாத்தையும் செம்மையாக பேசி சேல் பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட நிறையா பொருளை சேலும் பண்ணிட்டா. இப்போ பிரேக் எப்போ அப்படின்னு பார்த்துட்டு அங்கே டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே போய் பிரேக் எப்போ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் மட்டும் யாருமே இல்லை. அதுவும் நம்ம ஹீரோஸ் 2 பேரும் பிளான் பண்ணாங்கல்ல, அந்த கடையில் மட்டும் யாருமே கிடையாது. கடையை வெறிச்சோடி போய் கிடக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த கேமராமேனை கூட்டி என்ன அந்த கடையில் மட்டும் யாருமே இல்லை, வெறிச்சோடி போயிருக்கு, யாருமே சாப்பிடலையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ அந்த கடையில் இருக்க ஸ்டாஃப் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு குழந்தைகிட்ட ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கலாம்ல, அதுக்கப்புறம் சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக அந்த பன்னி கொழுப்பால் செஞ்சதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். ஆனால் அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஃபுட்டை தள்ளி விட்டுட்டு என் பையனுக்கு எப்படா நீ சாப்பாடு கொடுப்ப அப்படின்ட்டு அவன்கிட்ட சண்டை போடுறாரு. இதில் விஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதும் அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனே சாப்பிட்டு காமிக்கிறான். சாப்பிட்டுட்டு கழுத்தை பிடிச்சி நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆக்டிங் பண்ணுறான் போல. நான் கூட உண்மையாகவே பாய்சன் அப்படின்னு நினச்சேன். ஆக்டிங் பண்ணிவிட்டு அவன்கிட்ட என்ன சொல்கிறான், பார்த்தியா நான் ஒன்றும் சாவலை, நீ சாப்பிட்டாலும் ஒன்றும் சாவ மாட்டான், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எடுத்து கொடுக்கும் போது அவனும் அதை தட்டி விடுறான். என் ஃபுட்டு தான் பெருசுன்னு இவன் சொல்ல, அது விஷம் தான் அவன் சொல்ல, அப்படியே 2 பேருக்கு வாக்குவாதாவது 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சீனை கட் பண்ணி நம்ம 2 ஹீரோவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது புதுசாக வந்த ஹெங்கு இருக்கான்ல, அவங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து லெட்டர் மாதிரி சின்னதாக கொடுத்துட்டு இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இதில் ஃபோன் நம்பர் இருக்குது, இதுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பக்கத்தில் இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா உன் மூஞ்சுக்கு மட்டும் எப்படி அம்மா இது வர போகிறோம்லாம் வாங்கிட்டு நம்பர் கொடுக்குறாளே அப்படின்னு அவன் கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, ஏதோ வந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவன் அப்படி இன்னசென்ட்டாக சொல்கிறான். இப்போ இவங்க ஒரு மீட்டிங் பேசுறதுக்கு தான் அங்கே போயிருப்பாங்க, ஒரு டீலிங் பேசுறதுக்காக. அங்கே ஒரு மேன் என்ட்ரி கொடுக்குறாரு. அவங்க கிட்ட 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ஃபுட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து இந்த ஃபுட்டை பற்றி ரொம்ப மட்டமாக சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுது, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சந்தையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சண்டை அதிகமாகுது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது சண்டை நிறுத்தணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க குண்டானியும் ஒரு ஸ்டிக்கையும் எடுத்து வேகமாக தட்டி எல்லாரையும் கை தட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது சண்டை டைவர்ட் ஆகிடுமோ அப்படின்னு பார்த்தா அப்போ இவனுங்க சண்டை விட மாட்டானுங்க போல, மாத்துக்கட்டில் அடித்து மாஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே பேசிட்டு வெளியில் வரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இங்கேருந்து சந்தையிலேருந்து தான் வருது. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ப்ராடக்ட் எதுவும் சேல் ஆகலை அப்படின்னு வரும்போது இப்போ ஹீரோ நேராக கிளம்பி அங்கே வராரு. உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேலை கொடுத்தா அதை கூட உங்களால் பண்ண முடியாதுல்ல, அந்த முட்டை இருக்குல்ல முட்டை, அதுக்கு கூட வெள்ளாடிக்க நீங்களாம் லாக்கிலடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அவங்களும் சார் என் மேலே தப்பு இல்லை, அவன் தான் வந்து சண்டை போட்டான், ப்ராடக்ட் எதுவும் சேல் ஆகலை அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லியும் ஏதாவது பண்ணி தொலைங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த சந்தையை சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறாரு. இப்படி போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கா. ஹீரோயின் வந்து குட்டி பசங்களை கூட்டு வச்சு அழகாக அந்த பீஸா மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. அவங்களும் அதை கற்றுட்டு இருக்காங்க. பீஸா மேக் பண்ணி முடிச்சோடனே அவருக்கு ஒரு சின்ன வியாபாரம் ஆகும் இல்லையா, அதில் அங்கே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜாலியாக அழகாக க்யூட்டாக அந்த குட்டி பசங்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கா. இது அந்த பக்கம் கிராஸ் பண்ண நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னடா அவ அங்கே பார்த்தா வேஷம் போட்டுட்டு இருக்கா, அங்கே பார்த்தா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கா, இங்கே பார்த்தா இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா, யாரு தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அவன் மட்டும் அப்படியே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தெரியுறான், மற்றவங்க எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியுறாங்க. ஹீரோக்கு அப்படியே ஹார்ட் பீட்டில் வந்து ஏதோ அடித்த மாதிரி இருக்குது. அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல அந்த சந்தையிலே இவரோட கடையில் மட்டும்தான் அவ்வளோ கும்பல் இருக்கு. வேற எந்த இடத்துலையுமே அந்த அளவுக்கு க்ரௌடு கிடையாது. இப்போ சந்தை முடிஞ்ச போது எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. இப்போ ஹீரோவும் கேமராமேனும் அப்படி வீட்டுக்கு கிளம்பும்போது கேமராவில் வந்து ஒரே மாவா வந்து மேலே அடிக்குது. என்ன இது இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் தான், ஏன் பண்ணல வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோவோட நல்ல கைஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்றாங்க, சார் எங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு மேலெல்லாம் தூசி போட்டிருக்கோம், அதெல்லாம் தட்டி விட்டுட்டு வராரு. இப்போ ஹீரோ இன்னும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க. அப்படி போற வழியில பார்த்தீங்கன்னா அந்த
அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரே மாவா கொட்டி கிடக்குது. இவங்க கூட இருந்தால் அந்த குழந்தைங்க தான் கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க மாப் எடுத்து மாப் போட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில் வரும்போது அந்த மாப்பை பேக்கில் இழுத்தாங்களா, ஒரே குத்து ஹீரோட விளாவிலே குத்திருச்சு. அப்படி கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டெப்ஸு கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் அந்த மாதிரி குத்துறத கீழே இருந்து அவங்க அசிஸ்டன்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தெரியாமல் ஹீரோயின் குத்திடுவாங்க, ஆனால் வேணுனே குத்திட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எழுந்தவொடனே அப்படியே கீழே விழ போகிறாரு. ஹீரோயின் அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ ஆல்ரெடி திட்டிருப்பாரு தெரியுமா, என்கிட்ட இருந்து தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாரு அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறா, அப்படியே அவருடைய கையை விட்டுறா. ஒரு மேலே இருந்து அந்த ஸ்டெப்ஸில் இருந்து அப்படியே புரண்டு கீழே விழுறாரு. அப்படி இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஹே கைஸ், இந்த எபிசோடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் மூவி தென் பாய்.